வாத்தியார் இவரையும் காப்பாத்தாச்சு, இந்த வாத்தியாரையும் காப்பாத்தாச்சு. படம் முழுக்க வந்து உண்மையிலே சொல்றேன், வாத்தியார்னா அவர் ஒருத்தர் தான். இனிமேல் எவனும் பிறக்க போறதில்லை. ஏன்னா அவரோட புளியார் சுழி தான் மெயின் இந்த படத்துல பிளே ஆகுது. படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு படம் வந்து ராஜ்கிரண் வந்து இறந்துருவா போல. அங்க ஒரு சாங் ஒன்று வைப்பாங்க, தருமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில். உண்மையிலே படம் வந்து நான் தான் சொல்றேன், சினிமாவுக்கு இவர் ஒரு மூல காரணம் கிளீனா தெரியுது. ஏன்னா ஒரு ஃபைட்டே வந்து அவருடைய ஸ்டைலே வந்து எம்ஜிஆர் ஸ்டைல் தான். நீங்க நாடோடி மன்ன ஸ்டைல்லாம் இருக்குதுல்ல, ஸ்டைல் தான். உண்மையிலே கார்த்திக் சார் உண்மையிலே வந்து வாத்தியார் தான். சத்யராஜ கூட நம்பியார் தான். அவர் எம்ஜிஆர் ரசிகர் தான் அவரு. ஆனா சத்யராஜ் நம்பியாரா மாறிட்டாரு. ஆமா, சத்யராஜ் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் எனக்கு தெரியும். ஆனா தீவிர நம்பியாரா மாறிட்டாரு சத்யராஜ். இப்ப புரியுதா சொல்றது? தீவிர எம்ஜிஆர் ரசிகரா இருந்ததுதான் அந்த கார்த்திக். படம் உண்மையில நல்லா இருக்குது. ஒரு ஸ்கிரீன் பார்த்தா எனக்கு பழைய சம்பவம் தான் அது. பாய்ஸ் கம்பெனில எம்ஜிஆர் முதல்ல படம் எடுத்து வந்தாரு. அது ஸ்டோரி அப்படியே பிளே பண்ணி தான் கதை வருது. நல்லவனா மாறுறது கெட்டவனா மாறுறது மெயின் உதாரணமே வந்து தலைவர் தான் போல் தெரியுது. அதுக்கு தான் டைட்டிலே வந்து வாத்தியார்னு வச்சுறாங்க. உண்மையிலே படம் வந்து நான் எல்லாருக்கும் பிடிக்குங்க. எம்ஜிஆர் எல்லாரும் பிடிக்குங்க, அவ்வளவுதாங்க சொல்லுவேன். ஆமாங்க, விஜய் இருந்தா, அஜித் இருந்தா, சிவகார்த்திகேயனா இருந்தா, புரியுதா, ரஜினியா இருந்தா, கமலா இருந்தா, சிஎம் இருந்தா கூட எம்ஜிஆர் பிடிக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். Bhavadiyar is a very fantastic film. Absolutely great tribute to MGR. Sir, அவருடைய பெர்ஃபார்மராகவும் ஃபில்ம்மேக்கராகவும் எத்திக்ஸும் அது இந்த படத்துல நிறைய ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஸோ absolutely so happy to see the film. Karthi was too good, fantastic. ஏன்னா அது வந்து அழகா கொடுத்துருந்தாங்க. அந்த படம் வந்துட்டு எம்ஜிஆருடைய ரோலும் இருக்கணும். அதுக்குள்ள இந்த பிரசன்ட்ல நம்மளோட ஜென்ரேஷன் ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு எம்ஜிஆர் தெரியாது அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அதையும் அழகா ரீப்ரெசென்ட் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஆஸ் அ ஃபில்ம் மேக்கரா அப்சல்யூட்லி என்ஜாய்ட். அதுக்குள்ள எடிட்டிங் இருந்தது, அந்த டைரக்டருடைய தாட்ஸ் அது போயிட்டு வருது, ரெப்ரசென்டிங் சோ மெனி எம்ஜிஆர் உடைய ஃபார்ம்ஸ். சோ தட் வாஸ் ஆனந்த்ராஜ் சாரோட கேரக்டர் எப்படி இருக்கு and ராஜ்கிரண் சார் அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் எப்படி இருக்கு? சோ ராஜ்கிரண் சார் பாத்தீங்கன்னா டோட்டல் அந்த ஃபில்முடைய பக்தர் அப்படின்வாங்களே, எம்ஜிஆருடைய பக்தின்றது வந்துட்டு கம்ப்ளீட்டா அவர் போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அவரோட ஃபீல், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிஸ் மோர் லைக் அ காட் மாதிரி ஒரு பிரசன்ஸ் இருந்தது அந்த கேரக்டர்ல. ஆனந்தராஜ் சார் பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி பிரசன்ட்ல அவர் அந்த குதிரையில வர்றது, அந்த இமோஷனல் சீன்ல கூட அவங்க வந்துட்டு அந்த எம்ஜிஆர் கேரக்டரே பண்றாரு, அப்படியே தான் அவர் வந்து நிக்கிறாரு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி குட் what he has done. நல்லா தான் ப்ரோ. என்ன சொல்லிருக்காங்க? ஓ எம்ஜிஆர் பத்தி நல்லா இருக்கு. கார்த்திக் எந்த அளவுக்கு சூட் ஆயிருக்கு படம்? ஓகே, நல்லா தான் இருக்கு. கரெக்டா செட் இருக்காரு. ஓகே தான். ஆனந்த்ராஜோட கேரக்டர் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. இது கார்த்தியோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்படிலாம் இல்ல, எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் பத்தி என்ன சொல்லிருக்காங்க? எம்ஜிஆருக்காக பாக்கலான்னு. என்ன சொல்லிருக்காங்க? எம்ஜிஆர் பத்தி என்ன சொல்லிருக்காங்க படத்துல? எம்ஜிஆர் பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவர் சொன்னதோட இப்ப எதுவும் சொல்ற மாதிரி எனக்கு தோணல. ஓகே, கார்த்தி வந்து எம்ஜிஆரா இருக்காரா? ஆமா. ஆனந்த்ராஜ் சாரோட கேரக்டர்லாம் எப்படி வந்து? கேரக்டர் வெறும் இது மாதிரி தான் இருக்கு, அவருடைய ஆக்டிங்லாம் அதுல ஒண்ணுமே இல்லைங்களே. படம் எப்படி பிடிச்சிருந்தது உங்களுக்கு? பாக்கலாங்க, ஒன் டைம் பாக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். அந்த மாதிரி பாக்கலாம்னா படம் ஒன் டைம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. என்ன 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 எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? வாவாத்தியார் கமர்ஷியலா இருக்கும்னு பார்த்தோம். ஓகே, என்ன சொல்ல வந்திருக்காங்க? எம்ஜிஆரோட கேமியோலாம் நல்லா இருந்தது. ஓகே, சூப்பர் ஹீரோ கான்செப்டே வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆனந்த்ராஜ் சாரோட கேரக்டர் எப்படி இருக்கு? அவங்க கேரக்டர்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. கார்த்தியோட கேரக்டருமே நல்லா தான் இருந்தது. கேரக்டரைசேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. எம்ஜிஆரோட கேமியோ எல்லாமே நல்லா இருந்தது. எங்கேயுமே அந்த கேரக்டர் வந்து சிதைக்கல, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆனால் நல்ல கதையை வந்து சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்றேன். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிசப்பாயிண்டா தோணுது? ஸ்க்ரீன் பிளே லேக். ஆக்சுவலா இருக்கிற சோஷியல் மெசேஜ் எல்லாமே இருக்கு படத்துல. அதை நல்ல கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருக்கலாம். பட் எல்லாமே பார்த்த சீன்ஸ், கதை எங்கெங்கேயோ போகுது. ஆக்சுவலா சத்யராஜ் சாரோட அதுதான் சொல்றேன், அந்த ஆண்டகனிஸ்டே இல்லையே படத்துல, சும்மா காட்டணும்னு காமிச்சிருக்காங்க.